நான் நேற்று இப்போ பார்ட்டி மீட்டில் பேசல, இதை பற்றியே பேசலை. அவங்க கட்சி கூட்டத்தில் இதை பற்றியே பேசலை. அவங்க சொல்லியிருந்தால் விளக்கம் சொல்லியிருப்பேன். ஆனால் கமிஷன் வந்து அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி அந்த அமைச்சர் சொல்கிறாங்கன்னா சரி நிப்பாட்டியிருப்பேன், வேணாம்மா அதை வேணான்னு சொல்லிட்டா, நிப்பாட்டிருக்கான்னு சொல்லிட்டார். அப்போ அந்த அமைச்சர் நாளைக்கு இல்லாமலே அங்கே பணி நடக்குதுன்னு சார் கவுன்சிலில் தான் தீர்மானம் போட்டான். கவுன்சில் தான் தீர்மானம் பாஸ் பண்ணாங்க. போன மாதம் கவுன்சிலில் போட்டு இன்னாருக்கு கொடுக்குறோம், இதை பண்ண போகிறோம், கவுன்சிலில் தான் தீர்மானம் போட்டான். அப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? என்ன தெரியும், அதுதான் அவங்க மக்கள் வந்து எங்களை வந்து கேட்குறாங்க, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த அமைச்சர் வந்து ஆணையர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆணையர் வந்து அமைச்சர்கிட்ட சொன்னோம், சரி அவர் விரும்பலைன்னா அது நிப்பாட்டிடுங்க, அப்புறம் பேசிட்டு பண்ணிக்கலாம், ஒன்று நடத்தவாங்க. இந்த கோழி கழுவில் வந்து ஆற்றுல கொட்டிக்கிட்டு இருந்தாங்க, அல்லது நம்ம ஆளுங்களே கொண்டு வந்து குப்பை குடங்களில் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது குப்பை போது நம்ம சிஹெச்ஓ சொன்ன மாதிரி நாய்கள் வந்து அது இது பண்ணி, அதனால் அந்த நாய்களுக்கு வெறித்தன்மை வந்து மக்களை கடித்து, அதனால் மக்களுக்கு வியாதிகள் வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்காக நம்ம வந்து தனியார் எடுத்து திருநெல்வேலிக்கு எடுத்துகிட்டு போயிருந்தார். அவர் இப்போ எடுக்கலைன்னு சொன்னோன்னே திருநெல்வேலியை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் திருநெல்வேலியை எடுத்துகிட்டு போய் அது ப்ராசஸ் பண்ணி அது கோழி தீவனமாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அது இல்லைன்னொன்னே நம்ம வந்து இதை பண்ணோன்னு திட்டத்தை வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இது மாதிரி பண்ணலாம்னு சொன்னோன்னே அது எந்த மக்களுக்கு எந்த வித பாதிப்பு வருமானமோ பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 1500 டிகிரி ஹை டெம்பரேச்சரில் அதை பாயிலிங் பண்ணி அப்படியே ஒரு கழிவு வராது, கழிவே இல்லை, கழிவு இல்லாமல் அப்படியே ஸ்குவாஷ் பண்ணி மாத்திரைகளை தயாரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுதான் இப்போ கவுன்சில் கூட்டத்தில் சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நடைமுறைப்படுத்தவும் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ அந்த வார்டு பிரச்சனை அந்த வார்டு கவுன்சிலர் பண்ணால் சரி, அந்த தொகுதி கவுன்சிலர் பண்ணால் கூட சரி, ஆனால் அந்த தொகுதியை தாண்டி வெளியிடக்கிற கவுன்சிலர் வெளிநடப்பு ஓடிருக்காங்களே, அதுதான் தெரியல, எனக்கு இல்லை. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்லை உங்கள் கட்சி ரீதியாக கட்சி அது தலைமை தான் முடிவு பண்ணணும், தலைமை தான் முடிவு பண்ணணும், நம்ம பண்ண முடியாது. அது வேறு மாவட்டம் தலைமை தான் முடிவு பண்ணணும். அவங்க இந்த அமைச்சர் குற்றம் சாட்டிட்டு தான் வெளிநடப்பாங்க. இல்லை, ஏதாவது சொல்லிட்டேன், நான் விளக்கம் சொல்லிட்டேனே. இந்த அமைச்சர் சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு விளக்கம் அவங்கள்ட்ட நேற்று பேசியிருந்தா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன். பார்ட்டி கூட்டத்தில் பேசவே இல்லை. இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், அமைச்சர் கமிஷன் கேட்டார், இது மாதிரி அந்த அமைச்சர் சொல்கிறாருங்க, அதை மக்கள் எதிர்க்கிறாங்க, அது வேணாம் ஆரம்பிக்காதீங்க, சரி நிப்பாட்டுப்பான்னு சொல்லிட்டேன்.